இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5வது நாள் கொலு. என்னடா எழுதிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த கொலு பாட்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை தான் பேப்பரில் எழுதிட்டுருக்கிறேன். அப்புறம் இந்த பூ கட்டி சாமி கும்பிட்டெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் பூ வாங்கி கட்டி சாமி கும்பிட்றது அப்படி இருந்துச்சு. இப்போது கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த இதே போயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து பூ கட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி சாமிக்கு வந்து பாவாடை ஸ்டிச் பண்ணுவேன் இல்லையா? இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். சுற்றி இந்த மாதிரி தாவணி மாதிரி வரும். இந்த செட்டை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எங்களோட பூஜை. அதனால் இன்றைக்கி அந்த இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கோயிலுக்கு வந்து போயாச்சு. இன்றைக்கி அந்த ஸ்டிச் பண்ணேன் இல்லையா? அதுதான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி போய் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து கும்மியெலாம் அடிச்சிட்ருந்தோம். அந்த குட்டி சாமியை சுற்றி கும்மி அடிச்சிட்ருந்தோம். இன்றைக்கி யார் பூஜை நடக்கோ அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் தட்டில் வச்சு தருவாங்க. பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வச்சு கொடுத்துருவாங்க. அங்கேயுமே கொடுப்பாங்க. நம்ம அங்கேயும் வாங்கி சாப்பிட்டும் வரலாம். ஓகேவா? ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி, மதுரை மீனாட்சி அலங்காரம். அந்த ஃபேஸ் மாறாது, ஆனால் அந்த தலையில் வைப்பாங்களே அந்த கிரீடம், அது அந்த மாதிரி இது மாறி மாறி வைப்பாங்க. இன்றைக்கி பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் கொலு வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். எனக்கு இந்த கொலுவுக்கு போகிறது, கொலு வைக்கிறது, அந்த ஐட்டம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கும் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். முடியாது. என் பசங்கக்கிட்ட கண்டிப்பாக முடியாது. அதெல்லாம் எவ்வளோ பத்திரப்படுத்தி வைக்கணும். அது வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அது கொலு முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொலு 2 நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவேன். அதுவும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கொலு முன்னாடி அந்த உட்காந்து அதெல்லாம் பார்த்து அந்த பொம்மைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாலே அப்படியே பறந்து போயிடும் கவலையெல்லாம். அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்த சைடு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி புல் அந்த மாதிரி செட் பண்ணி எல்லா விலங்குகளும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. இந்த லைட்டிங்லாம் எல்லா பொம்மைக்கு இடையிலையும் கொடுத்து சூப்பராக இருந்தது. ஆனால் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இவங்க வந்து இன்றைக்கி 5வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொலு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஊர்லேருந்து வந்து. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அங்கே வந்து கொலு வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளேட்டு, கண்ணாடி, வளையல், பூ, பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. கோவிலில் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, வெண்பொங்கல், அப்புறம் சர்க்கரை பொங்கல். அவ்வளோதான். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.